ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்குது இல்லை இந்த ஆலிலைட், பிங்க் பால், ஆஸ்திரேலியா டே நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே இந்த 36 ரன்னு அது எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ அதை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் 180 ஆல் அவுட் ஆகிறாங்க, 175 ஆல் அவுட் ஆகிறாங்க, 2 இன்னிங்ஸையும் சேர்த்து ஒரு 80 ஓவர் கூட பேட் பண்ணவும் மாட்டுறாங்க. இது மாதிரி ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேசுவாங்க பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் எதுக்கு இப்படி ஒரு தோல்வி, தொடர்ந்து பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் ஏன் இந்தியா இப்படிப்பட்ட தோல்வியில் சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது தடவை ஆலில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்ததுனால தான் இந்தியா திரும்பி தோல்வி பாதைக்கு திரும்பினாங்களா அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். நிறைய இருக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச் வருதுல, பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து என்னோட பிளேயிங் லெவலில் நான் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். இந்த 3 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா வின்னிங் டீம் எப்படி அவங்க கம்பேக் கொடுத்தாங்கிறதையும் பேச போகிறோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்க் வஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் ஆலிலையில் நடந்து முடிஞ்ச பிங்க் பால் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. முடிச்சிட்டாங்க 2.25 நாளில் இந்தியாவை அப்படியே பேக்கெட் பண்ணி அமிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்த்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை பண்ணாங்க, சரி ஓகேங்களா. திரும்ப அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறதுனா இப்படி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா டீம் காமிச்சிருக்கிறாங்க. பட் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் தொடர்ந்து ஏன் இந்தியா இப்படி தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஏன்னா ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் இப்படி ஒரு பெரிய விக்ட்ரி அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த பிங்க் பாலில் ஆடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அதிகமாக இல்லை. இதை தான் மோர்னே அவர்கள் சொன்னார் பவுலிங் கோச்சு. அதையே நானும் ரிப்பீட் பண்ணுறேன். பவுலர்களுக்கு அப்ளை ஆகுமானா ஓகே, பவுலர்களுக்கு ஓரளவு அப்ளை ஆகணும் கூட வச்சுக்கோங்க. பட் முழுக்க நான் பேட்டர் சைடில் கொண்டு வருவது பேட்டர்ஸுகளுக்கு இந்த பிங்க் பாலில் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, பிங்க் பால் மட்டும் கிடையாது, இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச்னு ஒன்று இருக்குது இல்லை. ஸோ மதியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம், அப்புறம் நைட்டு, இந்த 3 வகையான காலநிலைகளெல்லாம் ஆடணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பால், அதை டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஒயிட் பால் நீங்கள் கொடுத்துட்டு ஆட வச்சினாலும் மேபி ஃபஸ்ட் மேட்ச்சில் தடுமாறிட்டு திரும்பி அடுத்தடுத்து ரெகுலராக மேட்ச் நடக்கும் அந்த ஒயிட் பாலில் விக்டரிகளை குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு விக்டரியை குவிப்பாங்க. பட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் விளையாடுறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் அந்த அடோப் பண்ணிக்கிட்டு அது வரதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேஜிக் தான் நான் நினைக்கிறேன். அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கவும் செய்யாது. ஸோ நீங்கள் இந்தியா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க 1930 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அப்போது ரெட் பால் கிரிக்கெட்டை வந்து ரெகுலராக ஆடி இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உடனே கிடைக்கல. ஸோ அதே தான் இந்த பிங்க் பாலையும் நான் பார்க்குறேன். ஸோ பேட்டர்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஒரு தடவை உங்களுக்கு ஸ்டெம்பு விழுந்துச்சு, ஒரு தடவை நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க, நீங்கள் அவுட் தான். ஆனால் பவுலருக்கு ஒரு தடவை 6 பண்ணி திரும்பி கம்பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 ரன்னு டிராவிஸ் அடிச்சிட்டார், திரும்பி ஒரு பாலில் அவர் காலி ஆகிறார், சிராஜ் விக்கெட். பட் இங்கே தான் அந்த பவுலருக்கும் பேட்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நான் சொல்லிக்கிறேன். பட் பிங்க் பாலில் இந்தியா நிறைய கிரிக்கெட் என்ன ஆனாதான் இந்த 36 அப்படிங்கிற காயத்தை ஆற்றுற மாதிரியான ஒரு விக்டரியை ருசிக்க முடியும். இந்தியாவுக்கு அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் எங்கே ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறேன், எங்கே ஜெயிக்கணும்னு தோணு இருக்குன்னா ஆப்வியஸ்லி பெர்த்தை விட்டு அவங்க வரும்பொழுதே அவங்களுக்கு அது தோணு இருக்கும். இல்லை பெர்த்தில் தோக்க போகிறோன்னு தெரியும் போதுலேருந்து அவங்க அந்த முடிவு எடுத்துருந்துருப்பாங்க, அந்த வெறி இருந்துச்சு. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் தோற்றதுக்கான ஒரு காரணமும் சொல்கிறேன். என்னென்னா எனக்கு ஒரு விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ, ஒரு KL ராகுலோ, ஜெய்ஸ்வாலோ, இவங்களை தாண்டி எனக்கு ரோஹித், கோலி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டோட ஆடின மாதிரி எனக்கு அது தெரியலை. அவங்க வந்து லைக் விக்கெட்டை த்ரோ பண்ண மாதிரியும் ஒரு பேபி டயர்ட்னஸான எனக்கு தெரியல. ஒரு நேரம் ஃபீல்டு நின்று செகண்ட் இன்னிங்ஸில் அது எனக்கு புரியல. ஆனால் எனக்கு என்னமோ அவர் டெம்பரமெண்ட்டாக ஆன மாதிரி எனக்கு தெரியல ரோஹித் சர்மாக்கிட்டேயும் கோலிக்கிட்டேயும். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் அந்த ஆஃப் ஸ்டெம்ப்பு, ஓகேங்களா, முக்கியமாக KL ராகுல் அந்த ஆஃப் ஸ்டெம்பை மறைச்சு மிடில் வந்து கார்டு எடுத்து ஆஃப் ஸ்டெம்பில் ஏறி வந்து ஆடிட்டு இருந்தால. பட் ரோஹித் சர்மாவுக்கு அந்த டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரோஹித் சர்மாவோட டிஸ்மிஸில் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி அவுட் ஆன ஒரு விதமும் சரி தான் நான் சொல்லுவேன். அதாவது அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெர்த்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்காட்டி பாலன் ஒரு மாதிரி எட்ஜ் எடுத்துகிட்டு போனார், அவுட் சைட் ஆஃப் பாலில் அவுட் ஆகிறாரு. எனக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக திருப்தி இல்லவும் இல்லை, வெறியா ஆன மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை, இன்டென்ஷன் சுத்தமாகவும் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா வந்ததுனால தான் தோக்குறாங்களா அப்படின்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு சரியாக பதில் சொல்லணும்னு தெரியல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மேலே நீங்கள் வந்து கல்லேறியாதீங்க, அவரோட பேட்டிங்கில் டெக்னிக்கில் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கல்லேறிங்க. ஏன்னா பேட்டிங்கில் அவர் சரியாக பண்ணலை, அது நான்
ஷுவராக நான் சொல்லுவேன் அவர் பேட்டிங்கில் பண்ணல. சீனியர் ப்ரோவாக ஒரு 2 பேர் ரோஹித் சர்மாவும் கோலியும் ஒரு பேட்டர் இப்படி சொதப்புனா ஓகே, இப்போ 2 பேரும் சொதப்புறாங்கிறது தான் மேட்ரே. என்ன இவங்க தான் இந்தியாவோட பேட்டிங்கில் இருக்கக்கூடிய முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன். இந்த முதுகெலும்பு 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெலிஞ்சு போகிறாங்கன்னா என்ன நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் ரிசல்ட்டாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ அடுத்து பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச்சு, அதுக்கு அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் இவங்க அடிக்கிற ஸ்கோர் தான் இந்தியாவோட ஸ்கோராகவும் இருக்க போதுன்னு எனக்கு என்னமோ பட்டியலாக தோணுது. கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஆடிருக்கலாம், பட் கோலி அடித்த ஸ்கோர் தான் பூஸ்டாகவும் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் சொல்லுவேன், ரோஹித் கோலியோட பேட்டிங் ரொம்ப முக்கியம், அவங்க அடிக்கிற ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம். இது மாறலைன்னா ரிசல்ட் பெருசாக மாறாது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட வெறி இருந்தது, நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்க்கு ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்த பால், அந்த ஆடில் எல்லாம் அவங்க பால்லேயே அவங்க வந்து அவங்க வின்னர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கவே நாங்கள் எதுக்காக வந்துருக்கிறோம், நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்துருக்கோங்கிறத அவங்க காமிச்சிட்டாங்க. ஜெய்ஸ்வால் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாங்க, புரியுதுங்களா. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, தளரல, சோரலை. கில்லும் கேஎல் ராகுலும் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தது. இந்த கம்பேக்கில் வந்து ஆரம்பித்தது தான் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸ், பர்கன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் வந்து 180 ஓகே டன். அடுத்து பேட்டிங்கில் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து எனக்கு போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கிரிக்கானந்தா நீங்கள் ஆஸ்திரேலியாவை சொல்லாதீங்க, கவோஜா ஸ்மித் அப்படின்னு சொல்லாமல் கமெண்ட் நான் படிக்கிறத விட்டுட்டேன். சொல்லிக்கிறேன் கேளுங்க, ஆஸ்திரேலியா பேட்டிங்கும் அவ்வளோ சிறப்பான பேட்டிங்கில் இல்லை, புரியுதுங்களா. டிராவிஸ் ஹெட் சிராஜ் கிட்ட அவுட் ஆகி, சிராஜ் கேட்சை பிடிச்சிருந்தா அஸ்வினோட பால்ல, ரிஷப் பண்ட் அந்த கேட்சை பிடிச்சிருந்தால், ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஸ்வீனிக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்கப்பட்டிருந்தால், புரியுதுங்களா, பார்ட்னர்ஷிப் அங்கே பிரேக் ஆகியிருந்திருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, 70-80 ரன்ல அவுட் ஆகிருந்திருப்பாருன்னா டிராவிஸ் ஹெட். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வேற ஏதாவது நடந்திருந்திருக்கலாம், ஓகேங்களா. லீடு வந்து 150-200 கூட போயிருந்துருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கும் அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை. ஆனால் லபுஷன் நல்ல ஒரு 51 அடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் மட்டும் அடிக்கலைன்னா அந்த டீம் காலி. டிராவிஸ் ஹெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லபுஷன் பாலை தேய்ச்சி கொடுத்தாரு, மெக்ஸ்வீனியோட பேட்டிங்கும் இருந்துச்சுங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்தியாவோட பேட்டிங் சுமாராக இருந்ததுன்னா அந்த சுமாரான பேட்டிங் அகேன்ஸ்டாக இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டராக பேட் பண்ணதுனால தான் ஜெயிக்கவும் முடிஞ்சது. ஒருவேளை இவங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து இருக்கும்பொழுது 250க்கு ஆல் அவுட் ஆகிற மாதிரி தான். இந்தியா என்ன 180க்கு ஆல் அவுட்டு, இவங்க 250-240 பால் ஆல் அவுட் ஆகியிருந்திருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 80 ரன் போயிடுச்சு, ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா 80 ரன் ஒரு 70 ரன் போயிடுச்சு. ஸோ சொல்லிக்கிறேன், புரியுதுங்களா. பட் பவுலிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் எனக்கு பவுலிங் தாங்க ஒட்டு மொத்தமாக வெறியோட செயல்பட்டாங்க. இந்தியா கிட்டேருந்து பும்ரா தாண்டி வேற யாரும் சிராஜ் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கும்பொழுது குட்டி ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு ஹர்ஷித் ராணா கிட்ட அந்த லேக் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு மாதிரி தள்ளவே இல்லை, ரஷ் பண்ணிக்கவே இல்லை, ஒரு விட்டுட்டாரு. அஸ்வின் ஏன் இந்த மேட்ச்ல எனக்கு தெரியவும் இல்லை, அஸ்வின் எதுக்கு பெருசாகவும் பண்ணவும் இல்லை. ஸோ இப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவோட பவுலிங்ல ஒருத்தர் மட்டும் தான் பவுலிங் போட்டிருந்தாரு. பட் அந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்க்கு ஒரு 6 விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் செகண்ட் இதில் ஒரு 5 எடுக்கிறாரு, ஸ்காட்டி போலன் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்ட்மெண்ட் கிடைக்கிது. அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கை ஷேர் பண்ணுறது மட்டும் கிடையாது, விக்கெட்டும் எடுக்கிறாங்க, டெட்லியாக போட்டு ஒரு பேக் ஃபுட்டில் தள்ளுறாங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ பும்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட், பவுலிங்கில் கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தா, பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இல்லாமல் குட்டாக ஆடி இருந்தா இந்த டெஸ்ட் மேட்சையும் ஆடியில் இந்தியா வின் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்த சான்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவரோட பவுலிங்கை நான் பார்த்துருக்கிறேன், படிக்கவும் செஞ்சிருக்கிறேன். பேட்டிங்கில் அந்த இந்தியா மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக பேட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர். ஒரு 3 இன்னிங்ஸில், அதாவது கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஆடாத அந்த இன்னிங்ஸில், விராட் கோலி ஆடாத இன்னிங்ஸில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லா இன்னிங்ஸ்லையும் லீடிங் ரன் ஸ்கோரர் 40+ அவர் அடிச்சாரு. இந்த ஆடிலையில் வந்து பார்த்தீங்கன்னா லபுஷனோட விக்கெட்டையும் அவர் எடுத்தார். அவர் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்கிறாரு அவரோட ஆரம்ப காலகட்ட சீரீஸில். ஸோ நல்ல ஒரு ஃபவுண்டு, என்ன சொல்கிறது, ரொம்ப கச்சா முச்சான்னு போகாமல், நிறைய கச்சா முச்சான்னு சுத்தாமல் ஒரு மாதிரி ஆடுறாரு, அக்ரெசிவாக ஆடுறாரு. அதாவது சொன்னாங்க ஸ்காட்டி போலாண்டை வந்து அவர் 6 ஒன்று அடித்தார், ஸ்டார்க்கு அடித்தார் கவரேஜுக்கு மேலே. ஸோ அவர்கிட்ட அந்த ஸ்டார்க்கையும் ஸ்காட்டி போலாண்டையும் பேட் கமின்ஸையும் அடிக்கிற தைரியம் உண்மையுமே எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு ஐபிஎல்ல கொடுத்தது ஒர்த்து தான். இந்த கான்ட்ரிபியூஷன் தான் தேவை, கீழே அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பவுலிங்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிட்டாருன்னா வேற மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியா போய் அடித்தா ஆஸ்திரேலியா திரும்பி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் 2018 2021 நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா, புரியுது. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து ஒரு தடவை 2 தடவை, ஓகேங்களா. ஆனால் எனக்கு இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஓவரால் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட்டு ஹீரோ, அப்புறம் டிராவிஸ் ஹெட் 100 ஹீரோ, அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் 5 விக்கெட்டு ஹீரோ. ஒரு 2.5 நாளில் 3 பேர் ஹீரோ கிடைக்கச்சமாக பண்ணியிருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்மித்து
சரியில்லை, கபோஜாம் சரியில்லை, கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்க, இந்த ஆடியில் நடந்து முடிஞ்சால் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் இந்த குட் பேட் அக்லி மூமெண்ட். குட்டு அப்படின்னா எனக்கு டிராவிஸ் ஜடேஜா 100 விட, பேட் கமின்ஸ் எடுத்த 5 விட, ஸ்டார்க்கோட ஜெய்ஸ்வாலுக்கு போட்ட அந்த ஃபர்ஸ்ட் பால் சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்கிற ஃபர்ஸ்ட் பாலே அவங்க வந்து ஒட்டுமொத்த க்ரௌடுக்கிட்டையும் இந்தியா மீடியாக்கிட்டையும் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்கூடிய இந்தியன் பிளேயர்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஸ்டார்க்கோட அந்த வெரி ஃபர்ஸ்ட் பால் குட்டுன்னு நான் சொல்லுவேன். பேடு அப்படின்னா நான் ரிஷப் பண்டோட விக்கெட் கீப்பிங்கை வந்து பேடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒருவேளை அந்த கேட்சை பிடிச்சிருந்தால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அக்லி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில, பட் நான் இதை தான் அக்லின்னு நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் விராட் கோலியோட டிஸ்மிசல்ஸ், அவங்க அவுட் ஆன விதம், அவங்கள பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் அக்லின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட குட் பேட் அக்லி மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஹர்ஷித் ராணா வந்து ஒரு 50-50 தான் இருக்கிறாரு 2 டெஸ்ட் மேட்ச்லையும். ஓகேங்களா, நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, இருக்குது ஹெட்டோட விக்கெட் எடுத்தாரு, புரியுது. ஆனால் எனக்கு என்னமோ அதில் ஒரு மாதிரி மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இன்கேஸ் ஷமி ஃபிட் ஆகிட்டாரா, ஷமி வந்தாருன்னா ஓகே, இல்லைனா ஆகாஷ் தீப்பை வச்சுட்டு சிராஜ் தேவை, பும்ரா, இந்த 3 பேரோட போயிட்டு இன்னொருத்தவர் எனக்கு ஸ்பின்னர் வேணாம் அப்படின்னா, ஸோ ஓகே ஸ்பின்னர் தானே இப்போ எனக்கு அஸ்வின் இருக்கிறாரு, ஜடேஜா இருக்கிறாரு, சுந்தர்னா யாராவது தாங்கன்னா பேட்டிங் பண்ணுங்க. பவுலர்ஸ் இந்த 3 பேருமே அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேட்டிங் பண்ணுங்க, எனக்கு பேட்டிங் பண்ணுறவங்க தான் இப்போ தேவை அப்படின்னு நான் யோசிப்பேன். 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினா என்னென்னு தோணுது, இல்லைனா நான் சுந்தரோடவே ஆடிப்பேன். எனக்கு பேட்டிங் வேணும். பவுலிங் வந்து நீ ஒரு 10 ஓவர் போட்டுக்கோ, ஓகேவா, ஆனால் எனக்கு பேட்டிங்கில் நீ சாலிடாக டெய்லர் கொடுக்கணும்னு எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி 50 அடிக்கிற வரைக்கும் நீ நிற்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். எல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ பார்ப்போம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிரிஸ்பேனில் என்னென்ன மாற்றங்கள். பேட்டிங்கில் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், என்ன செய்வீங்க பேட்டிங்கில் சொல்லுங்கள். போன மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணிட்டாரு, கேஎல் ராகுல் நல்லாவும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மாதிரி டீசெண்டாக, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பெட்டராகவும் பண்ணார், மாற்ற முடியாது. விராட் கோலி கீழே வந்து ரிஷப் பண்ணிட்டு ரோஹித் சர்மா, நீங்கள் என்ன மாற்றுவீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, துருஜோட தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். துருஜோட உள்ளே கொண்டு வந்து எங்கே நீங்கள் ஆட வைப்பீங்க, யாருக்கு விளையாட வைப்பீங்க, விராட் கோலிக்கு பதிலாக வாய்ப்பே கிடையாது. அதாவது பேட்டிங் ஆர்டர் எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது. ஆனால் பவுலிங் மேலே கேஸ் எழுதுறதுங்கிறது எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் மாற்றணும்னா நான் ஹர்ஷித் ராணா மட்டும் மேபி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவேன். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குட் பேட் அக்லி மூமெண்ட்டுக்கு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஒரு 6 நாள் இருக்குதா, வரும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வீடியோ கிண்டி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அடுத்து ரிஷப் பண்டோட விக்கெட் கீப்பிங் பற்றி தனியாக இது வரைக்கும் நீங்கள் இந்த கிரிக்கானந்தாவை கோவிடுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அப்படி அந்த மாதிரி நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொண்டு வர போகிறேன். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆடிலைட் ஆஸ்திரேலியா பிங்க் பால் டே நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா என்றால் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுகளுக்கு குட் நைட்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஸ்கோர் கார்டு மட்டும் பாருங்கள் நான் சொல்லுவேன். பிசிசிஏ எப்பா வேணாப்பா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு, ஏன் அந்த இங்கிலாந்து சீரீஸ்லேயே கூட ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வைக்கலாம்னா அவங்க வைக்கல, வேணான்ட்டாங்க பிசிசி. அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது ஒன்று. ஓகே, இந்த டெஸ்ட் மேட்ச்சை விடுங்க. ஒரு பக்கம் ஐயோ நான் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் பற்றி பேசல, போட்டு நசுக்கி இங்கிலாந்து தூக்கி போட்டாங்க சக்கையாக. ஹாரி புரூக்கு ரூட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கெசட் கிர்சன் வந்து ஹேட்ரிக் எடுக்கிறாரு. ஐயோ நியூசிலாண்டு பைலேட்டர் சீரிஸ் ஐயோ மோசமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் பாருங்கள், அது செகண்ட் டெஸ்ட் மேட்ச், அது ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மாதிரி நல்லா லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. நான் கூட 2வது நாள் நினச்சேன் இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து 3 ரிசல்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீலங்காவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் இப்போ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்களோங்கிற மாதிரி இருக்குது. பட் ஏதாவது மேஜிக் நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் நீங்கள் அந்த டெஸ்ட் மேட்ச் பாருங்கள், அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லாரும் படம் வெப் சீரிஸான சஜஸ்ட் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் சஜஸ்ட் பண்ணுறேன்.